ஆலம்பரை கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆலம்பரை பண்டைய நாளில் ஒரு துறைமுக பட்டினமாக திகழ்ந்துள்ளது. சங்ககால இலக்கியமான திருமான படையின் மூலம் இப்பகுதி இடைக்க நாடு என்ற பெயர் பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் பிரபாகர்கருணாநிதி. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பரை கோட்டையில் தான் இருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து 45 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அண்ட் நம்ம சென்னையிலேருந்து 112 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்குது, நல்லா மதியான டைமில் வந்துட்டேன். இப்போ இந்த ஃபோர்ட்டை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். ஒரே வெட்ட வழியாக இருக்குது. இப்போ நான் அந்த ஃபோர்ட் உள்ளே தான் இருக்கேன். இந்த ஃபோர்ட் உள்ளேருந்து உங்களுக்கு 360 டிகிரியில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோர்ட்டு இந்த ஃபோர்ட்டோட லுக் உள்ளே இப்படி தான் இருக்குது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோர்ட் வந்து உள்ளே எந்த விதமான பில்டிங் எதுவுமே இல்லை. இப்போ தான் வந்து ஒர்க்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிறது மிச்சம் இதையும் கொஞ்சம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இந்த கோட்டைக்குள்ளே கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தோன்னா இதுமாதிரி சின்ன சின்ன பில்டிங்லாம் இருக்குது. உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே செங்கல் கல் அண்ட் சுண்ணாம்பு இதில் தான் வச்சு கட்டிருக்காங்க. இப்போ நம்ம கட்டுற முறையில் எதுவுமே இல்லை, அந்த காலத்து முறையில் தான் கட்டிருக்காங்க ஃபுல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ரூம் மாதிரியே 2 ரூம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது அண்ட் அது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. நிறைய பேர் இங்கே வராதனாலே நிறைய செடியெலாம் முளைச்சிருக்கு. இன்னொரு விஷயம்னா இந்த ஃபோர்ட் பக்கத்துலேயே கடலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோர்ட் பக்கத்துலேயே தான் கடலும் இருக்குது. இந்த ஃபோர்ட்டை பற்றி சில விஷயங்கள் சொல்லணுன்னா, 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசனால் கட்டப்பட்டது. இந்த ஃபோர்ட் கட்டுறதுக்கு அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. இந்த ஃபோர்ட்டை வந்து அந்த காலத்தில் துறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த துறைமுகத்தில் இருந்து சரி துணி, உப்பு, நெய் இது போல் பொருட்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு நாட்டுக்கு. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப அதிகமாக சேதமானது எப்போன்னு பார்த்தோன்னா 2004 வந்து நிலநடுக்கத்தினால தான் இந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இவ்வளோ டேமேஜ் ஆச்சு. அண்ட் இதுக்குள்ளெல்லாம் பில்டிங் இருந்தது, இதுக்குள்ளெல்லாம் கட்டிடங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாத்தையும் இப்போது கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் இது வந்து என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மீதம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்க அந்த சுவர்கள் மட்டும்தான், அந்த சுவர்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. அண்ட் உள்ளே ஃபுல்லாக மண் தான் இருக்குது. இந்த மாதிரி சிதலமடைஞ்ச சின்ன சின்ன ரூம்ஸ் தான் இருக்குது. சமாதி இருக்குது என்னன்னு தெரியல கிளியராக எனக்கு. யாரோட சமாதி எதுவும் பேரெலாம் இங்கே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தேன், ஏதாவது யாரோட சமாதின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கான்ட்டு, பட் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்புறம் அந்த முகலாய பேரரசுக்கிட்டேருந்து கை மாறி இன்னொருத்தர்கிட்ட போச்சு. அப்புறம் அது வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட வந்தது. அப்புறம் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து ஆங்கிலேயர்கள் கூட சண்டை போட்டு தோற்றதுனால அது ஆங்கிலேயர்கள்கிட்ட போச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டு அந்த செவர்கள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பில்டிங்காக ஒரு பாதுகாக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. இப்போ மிச்சம் மீதி இருக்க இந்த செவர்களை தான் பாதுகாத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த ஃபோர்ட்டோட பேக் சைடில் வந்திருக்கோம். லாஸ்ட்
ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஏறினா ரொம்ப ஸ்லிப் ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஃபுல்லாக இந்த கட்டை வச்சு, இது என்ன சாரம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, இது ஃபுல்லாக கட்டை வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம அந்த பீச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இந்த வால் வருது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் மேலே ஏறி பார்த்தா தெரியுமான்னு தெரியல பில்டிங்கு அந்த சைடு. எதுவும் இல்லை, ஜஸ்ட் இதோட முடியுது. இது மேலே இருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த காலத்து பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் இவ்வளோ சின்ன சின்னதாக தான் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி செங்கல், அந்த சுண்ணாம்பு அது மாதிரி வச்சு தான் கட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய இது சொன்னாங்க, வெல்லம் அந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அந்த காலத்தில், யார் இன்ஜினியர் இருந்தார். ஒரு காலத்தில் இந்த இடத்துல எவ்வளோ பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கும். ஒரு ஃபோர்த்தாக இருக்கும்போது எவ்வளோ பேர் இங்கே ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க, எவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ பொருட்களை வந்து இங்கே உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு மயானம் இருக்குது, அமைதியில் இருக்குது இந்த இடம். அவ்வளோதாங்க வாழ்க்கை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது, அண்ட் அந்த சைடு அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. வெயில் எனக்கு அப்படியே கேர் ஆகுது, அடிக்கிற வெயிலுக்கு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து ஒரு வருஷம் முன்னாடியோ இல்லை 6 மந்த் முன்னாடியோ அலோவ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி லோக்கல் ஆள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது ஓப்பனில் இருக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்னது என்ன விஷயம்னா, இது அலோவ் பண்ணலை, ஏன்னா இங்கே வந்து மர்டர் எதோ நடந்து தான், அதனால் போலீஸ் வந்து இதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இங்கே யாரையும் பப்ளிக் அலோவ் பண்ணலன்னு சொன்னார். பட் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வரைக்கும் நல்லது. சேம் ஸ்டெப்ஸ் இங்கேயும் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து இந்த வாட்ச் டவராக இருக்குமோ இல்லைன்னு தெரில. நான் வெறும் நடந்து போகிற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. என் பக்கத்தில் யாரும் இல்லை, அங்கே இருக்காங்க தூரத்தில், தெரியுதான்னு தெரில. என் பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. ரொம்ப ஒரு அமைதியான இடம். இது மாதிரி ஈவினிங் மேலே வராதிங்க இந்த பிளேஸ்க்கு. அதே ரீசன் தான், ரொம்ப அமைதியான இடம், சேஃப் இல்லை. வாசலில் போனால் அந்த கடல் தண்ணிலாம் வந்து இவ்வளோ கிட்டத்துலேயே தெரியுது. கடல் தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு, இவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நிறைய படத்தோட பாட்டெல்லாம் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடல் வந்து அந்த மணல் தெரியுதுங்களா, அந்த மணலுக்கும் பின்னாடி இருக்குது கடல். இங்கேருந்து தெரியல, பட் அந்த கடல் தண்ணி வந்து இங்கே வந்து மிக்ஸ் ஆகுது. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணுறீங்க அது மாதிரினா இந்த ஒரு இடம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதான்னு தெரில, அங்கே வந்து சின்ன சின்ன போட்டிலலாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னையும் சேர்த்துக்கு தான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபோர்ட் இருக்குது, என்னென்ன பார்க்க வேண்டிய இடம் இருக்குது, என்னென்ன வந்து பாதுகாக்க வேண்டிய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. ஒன்று இது மாதிரி நம்ம எப்பயாவது பார்க்கும்போது, யாராவது வீடியோ பண்ணும்போதோ இல்லை யாராவது அதை பற்றி பேசும்போதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு இடத்த பற்றி தெரியுது. நம்ம அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு மறந்துட்டு போயிடுறோம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மக்கள் பார்வைக்கு இது வந்தால் தான் அடுத்து அது அரசாங்கத்தோட பார்வைக்கு போகும். அப்போ தான் அதை வந்து அழியறதுக்கு முன்னாடியே காப்பாற்ற முடியும். அந்த ஒரு கடமை வந்து மக்களாக நம்ம கையில் தான் இருக்குது. இந்த கோட்டைக்காக சொல்லலை, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இப்போ நல்லா இருக்கிற விஷயங்கள் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் சொல்கிறேன்.
கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு விஷயத்தையும் பாதுகாக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அந்தந்த துறையில் இருக்கவங்களும் அதை வந்து ஒழுங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் மக்கள் வந்தாங்கன்னா, விசிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்த பற்றின எஜுகேஷன் கொடுக்கணும். இதை வந்து நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிய வச்சோன்னா அவங்க பெருசாகும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சென்னையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, என்னெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது குயின்ஸ்லேருந்து தான் டூர் கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி இடத்துலாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போவே. ஸோ ஸ்கூல்லேருந்தே இதை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்த நான் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு தேடி காட்டுறேன். ஏதோ ஒரு ரீசனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியணும். அண்ட் ஃப்ரீயாக பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். டில் தட், பாய்.